ஏன்னா அந்த கதை சொன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. மகாபாரதத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டி. ஒரு ஆலமரத்துல ஒரு குருவி உட்காந்துருக்கு. அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணணும். இதுதான் போட்டி. முதல்ல துரோணாச்சாரியார் என்ன பண்றாரு, தர்மன் கிட்ட ஒரு அம்புக்கு ஒரு வில்ல கொடுத்துட்டு அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு. தர்மர் அம்பு எடுத்துட்டாரு. போடும்போது உடனே துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, தம்பி உனக்கு இந்த மரம் உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு. நல்ல பிரமாதமா தெரியுதுங்க சாமி. சரி இந்த வில்ல வச்சுட்டு போய் உட்காந்து அப்படின்ட்டார். துரியோதனனை கூப்பிடுறாரு. துரியோதனன் முதல்ல மரம் தெரியுதுன்னு சொல்லிட்டான். முதல்ல அவர் கேட்கவே இல்லை. நீ அதான் கேள்வி கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், மரம் எனக்கு தெரியுது, வேற என்ன கேட்க போற கேள்வி, நீ உட்காந்துருன்ட்டார். அர்ஜுனனை கூப்பிட்டாரு, மரம் தெரியுதா, மரம் எனக்கு தெரியல அப்படின்ட்டார். ஒரு பெரிய கிளை இருக்கு இந்த மரத்துல, அந்த கிளை உனக்கு தெரியுதா, தெரியல. குருவி உனக்கு தெரியுதா, குருவி எனக்கு தெரியல. வேற என்னதான் உனக்கு தெரியுது, குருவியோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது. சரி ஷூட் பண்ணுன்னு சொன்ன உடனே கரெக்டா அர்ஜுனன் அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணான். ஷூட் பண்ணும்போது அப்புறம் பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு அவர் வாங்கல, அது வேற விஷயம். நீங்க கண்ணு சொன்னீங்க, எந்த கண்ணுன்னு சொல்லல. நான் ஒரே அம்புல 2 கண்ணையும் ஷூட் பண்ணலாம் தான் பார்த்தேன், முடியல. அதனால நான் பயிற்சி எடுத்துட்டு ஒரே அம்புல 2 கண்ணையும், அதாவது ஒரு கண்ணை ஷூட் பண்றது ஈஸி சார், ஒரே அம்புல 2 கண்ணை ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இல்லையா? அதனால நான் அதை பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்புறம் அவர் பயிற்சி பண்ணி ஒரே அம்புல அப்படி கிராஸ்ல இருந்து அடிச்சு அப்புறம் பண்ணாருன்னு வச்சுங்களேன். எதுக்கு உதாரணம் அப்படின்னா, நம்ம இலக்கு என்னவோ அந்த இலக்கை மட்டும் குறி வச்சு பார்த்தா நமக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் இந்த கதையோட இது. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்துல 7 மணி 9 மணி வரைக்கும் பிறந்த எல்லாருக்கும் இந்த லக்னமா இருக்கும்போது, நீங்க 7 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் எதுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க? 7 மணி 42 நிமிஷத்துக்கு பிறந்தவருக்கு இந்த லக்னமா இருக்கிற பட்சத்துல இந்த டிகிரியை ஆராய்ச்சி பண்ணா இவருக்கு உலகத்துல இவருக்கு மட்டும்தான். அடுத்த நாள் இதே பாகை இருக்கும், ஆனா மாறிடும். ஓகேங்களா? அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 7 மணி 42 நிமிஷத்துக்கு இருக்குதுன்னா அடுத்த நாள் நீங்க 4 நிமிஷம் வரும். அடுத்த நாள் 7:46 பிறக்கிறவங்களுக்கு இதே டிகிரி இருக்கும். ஆனா சூரியனுடைய டிகிரி, சந்திரனுடைய டிகிரி, மற்ற டிகிரி ஸ்லைட் தசாபுத்திகள் மாறிடும். ஓகேங்களா? அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல இந்த டிகிரி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் பாவ முனைன்னு பேரு சார். இந்த பாவ முனைங்கிற வார்த்தையை முடியத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 பாவமுனை, 7வது பாவமுனை, 8வது பாவமுனை. இந்த பாவமுனைங்கிறது பாவத்துடைய ஆரம்பம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த 1வது வீடு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 12 டிகிரி 30 மினிட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த 1வது வீடு இந்த டிகிரியில் ஆரம்பிக்கும் போது 2வது வீடு எந்த டிகிரியில் ஆரம்பிக்கணும் அது ஒரு கணக்கு இருக்கு. அது அந்தந்த ஊரோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு 2வது வீடு இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்பம் இந்த லக்னத்தோட பாகை ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தோடைய இதுக்குதான் என்னன்னு பேருன்னா அந்த ஜாதகத்துடைய பேரு சார். ஒரு ஜாதகத்துடைய விதி என்பது என்னன்னா, அந்த ஜாதகத்துல அந்த பாவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த பாவத்துடைய ஆரம்பம் இருக்கிறது. அதாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல இந்த புள்ளியார் சுழிக்கு அப்புறம் எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. சரி சரி ஏதிங்க, அது எந்த மாற்றம் இல்லை சார், மாற்றவும் முடியாது சார். அது அப்புறம் சொல்றேன். இது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, சொன்னா இதுவா இருக்கும். இந்த கேள்வியில அதுக்குள்ள பதில் இருக்கு சார். நீ பரிகாரம் கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விக்கு அதோட பதில் இருக்கு. ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அங்கேயே அந்த சம்பவத்துக்குண்டான ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ, அது எங்குனா எந்த நேரத்தில், எப்பொழுதுனே போட்டுங்க. ஒரு சம்பவம் எங்கு பிராக்கெட்ல
இல்ல அந்த கன நேரத்திலேயே பற்றிய அனைத்து விஷயங்களும் நிர்ணயம். எது வண்டியா உதாரணத்துக்கு 7:42 பிறந்தா 7:42 என்ன பிளானட் பொசிஷனோ அந்த பிளானட் பொசிஷன் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிச்சிடும். விதினா அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுமா ஆவாதா, எத்தனை வயதில் திருமணம் ஆகும், குழந்தை உண்டா இல்லையா, வேலைக்கு போனா எப்பெல்லாம் அவனுக்கு ஃபீவர் வரும், எப்பெல்லாம் ஊசி போடுவான், எப்பெல்லாம் மருந்து சாப்பிடுவான், எப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த 7:42 நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமா சார், ஆமா சார், நிச்சயமா அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் சொல்றேன் ஆக்சுவலா, அதாவது என்ன நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது அந்த விதிங்கிறது அதுதான் சார். அதாவது மருத்துவத்துறைக்கு போனதால மருத்துவத்துறை எல்லா நேரத்திலும் சக்சஸ் ஆயிட்டு தான் பாருங்க. மருத்துவத்துறை எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆனா சுடுகாட்டுக்கு வேலையே இல்லை. எங்க சுடுகாட்டுக்கா யாரு கியூர் ஆவன் விதி இருக்குதான் நாங்க போறோம் ஆக்சுவலா. ஓகேங்களா, முதல் தான் நாங்க போறோம் அடிப்படை இல்லையா. அதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னா தான் கிடைக்கும். கேட்கலாம், தர்மசரமான கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. கட்டு எல்லாத்தையும் கத்தவங்க யாரும் இல்லை இல்லையா, நமக்கு தெரிஞ்சது கட்டுறது கைமண் அளவு. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பாவ முனைங்கிறதா இங்க முக்கியம். பாவ முனைங்கிறதா ஒரு ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்குது. அதான் ஒரு சம்பவம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே நிர்ணயிக்கப்படுதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுடைய இந்த பாவ முனை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கா சார். அதாவது இந்த மாதிரி துல்லியமா பாவத்துக்கும் கிரகத்துக்கு டிகிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா இதுக்கு பேரு பாவ முனை, பாவ ஆரம்ப முனைன்னு பேரு சார். பாவ ஆரம்ப முனைன்னு பேரு. இது புக்ல நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது என்னன்னா, இந்த உங்களுக்கு புக்கு முன்கூட்டியே நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours, அதாவது நைட், நாளைக்கு விடிய காலம் 1 மணி நேரம் படிக்க. நாளைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த புக்கெல்லாம் முன்கூட்டியே இங்க தரத்துக்கு தான் பண்ண கொஞ்சம் நேரம் இல்லைங்கிறதால என்னால முடியல. எப்பவுமே நாங்க கிளாஸுக்கு வரும்போது முன்கூட்டியே அந்த புக்கு கொடுத்துட்டு அப்புறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்குது. அப்பதான் கொஞ்சம் இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதை கேட்டீங்கன்னா ஈஸியா புரியும். தெரியாத விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது நல்லா புரியும் ஆக்சுவலா. ஆனா படிச்சுட்டு கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, பரவாயில்ல சார். இதுதான் பாவ முனைன்னு பேரு சார். இதுதான் நம்ம இந்த ஜாதகத்துல விதின்னு சொல்லக்கூடியது சார். அதாவது விதிங்கிறது என்னன்னா, ஒண்ணு மாதிரி ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது தான் விதின்னு அர்த்தம். ஒருவருக்கு இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா அது தனித்தன்மை இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்றேன். 42 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது. 7:45 ஒரு 2 குழந்தைக்கு ஒரே லக்னமா 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரே லக்னம் வச்சுக்கீங்களேன். 2 பேருக்கு ஒரே லக்னம் தானே, ஒரே தானே. ஆனா 2 பேருடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. சில ஒன்னா அப்புறம் வேறுபட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 3 நிமிஷம் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கும். அந்த ஏதோ லக்னத்துடைய பாவ டிகிரி, 2வது பாவத்துடைய டிகிரி, 3வது பாவத்து செவ்வாயோ ராகு எந்த வித மாற்றம். ஏன்னா சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? சூரியன் ஒரு பாகையை கடக்க சொல்ல முடியுமா? 1 hour, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா? என்ன சார், சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்?
இல்ல சார் நான் சொல்லல. சூரியன் வந்து ஒரு சரி ஒரு ஒரு ராசி இருக்கு சார். சரி சூரியன் ஒரு ராசி கிடந்துருமா? நீங்க 2 மணி நேரம் கழிச்சா அப்ப எல்லாரும் வயசாயிடும் சார். சூரியன் ஒரு மாசம் ஆகும். ஒரு டிகிரியை கிடைக்க எவ்வளவு டிகிரி கிடைக்கணும்? மணி நேரத்துக்கு மினிட் கிடைக்கும். சூரியன் இருக்குங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு 2.5 மினிட். அப்ப இந்த 2 நிமிஷத்துல அப்போ இந்த 2 நிமிஷத்துலயும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது. டிகிரி மாறும். 10 டிகிரி 30 மினிட்டுக்கு 7:42னா 7 மணி 42 நிமிஷம் 30 செகண்ட் ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன். அதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 10 டிகிரி 37 இருக்கும். இந்த ஒரு 30 செகண்ட்லயே 7 மினிட் நகர்ந்திருக்கும். அதாவது லக்னம் ஒரு டிகிரியை கடக்க 4 நிமிஷம் சார். 60 மினிட் கடக்க 4 நிமிஷம்னா 30 மினிட் கடக்க 2 நிமிஷம். அப்ப 15 மினிட் கடக்க 1 நிமிடம். 60 செகண்டுக்கு 15 மினிட். அப்ப 30 செகண்டுக்கு எவ்வளவு? 7 மினிட் 30 செகண்ட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் போலாம். அதாவது லக்னத்தை நம்ம ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் எங்க நம்ம காமிக்க வழியாதான் காமிக்க முடியும். லக்னம் மட்டும் இல்ல, லக்னம் மாதிரி 2வது ஒவ்வொரு வீட்டோட ஆரம்ப முனைகள். ஒருத்தருக்கு லக்னம் இங்க 10 டிகிரியில் விழுதுன்னா இங்க அதே மாதிரி 12 டிகிரியோ 1 டிகிரி அதாவது 9 டிகிரியோ விழும். ஏன்னா இங்க 10 டிகிரினா இந்த பூமியோட சுழற்சி வந்து இந்த நீள்வட்டமா இருக்குதால நீள்வட்டமா இருக்கும்போது நீங்க 12 டிவிஷனா பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதி ஈக்குவலா இருக்காது. அதனால ஒரு பாவத்தோட ஆரம்ப முனையும் அடுத்த பாவத்தோட ஆரம்ப முனையும் ஈக்குவலா இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன. இந்த முன்ன பின்ன மாறக்கூடியது பார்த்தீங்கன்னா அது பூலோக மாற்றத்துக்கு அடிப்படையிலையும் மாறும். உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த பூமத்திய எடை ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம சின்ன வயசுல நிலநடுக்கோடுன்னு படிச்சிருப்போம். யார் யாரெல்லாம் இந்த இப்ப நம்ம இந்தியா வந்து சென்னை வந்து 13 டிகிரி 0 மினிட் நார்த்ல இருக்கு. இந்த நிலநடுக்கோடத்துல இருந்து 13 டிகிரில இருக்கு. டெல்லி பார்த்தீங்கன்னா 35 டிகிரிக்கு மேல போகும். இந்த பூமத்திய ரேகைக்கு மேல போற ஊருக்கு எல்லாமே இந்த மாதிரி அச்சரேகை படிச்சிருப்பீங்க. மேல போகும்போது என்னன்னா உங்களுக்கு குறுகலா போயிடும். அவங்களுக்கு ஒரு பாவத்துக்கும் அடுத்த பாவத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவத்துக்கு இருக்கிற இடைவெளி வந்து கொஞ்சம் கம்மி, ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காது. இந்த மாதிரி நிறைய சில விதிவிலக்குலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இந்த டிகிரிங்கிறது எதை வச்சு உருவாக்குறோம்னா பிறந்த ஊரு, அந்த பிறந்த ஊரோட லேட்டிடியூட் அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அதை மையமா வச்சு நம்ம சூரிய உதயம் நம்ம சொல்லுவோம். சூரிய உதயம் எப்படி உருவாகுது? கிழக்குல இருக்கிற ஊருக்குலாம் முன்னாடியே உதிச்சிருது, மேற்குல இருக்கிற ஊருக்கு லேட்டா உதிக்குது. ஓகேங்களா? சூரிய உதயங்கிறது அந்தந்த ஊரோட லேட்டிடியூட் லாங்கிடியூடு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கல் இதுல வருது. அவ்வளவுதான் சார். ஏன்னா உங்களுக்கு கிழக்குல இருந்து மேற்காதான பூமி சுத்துது. அது மாதிரி நீங்க இந்த பஞ்சாங்கத்துல நீங்க சூரிய உதயம்னு பாத்தீங்கன்னா சென்னையில உதிச்சதுக்கு அப்புறம் தான் சேலம், அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் பாம்பே இது மாதிரிலாம் உதிக்கும். நம்ம கல்கட்டாவுக்கும் நமக்குமே அதாவது ஒவ்வொரு ஊரோட லேட்டிடியூட் இருக்கு பாருங்க. அந்த லேட்டிடியூட் அதாவது இந்த லாங்கிடியூடுன்னு சொல்லுவோம். லாங்கிடியூட் வந்து
அதிகமாகும் உங்களுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிக்கும். சென்னையோட லாங்கிடியூட் வந்து 80.017ங்கிறது சென்ட்ரலோடது. இந்த பக்கம் போரூர் பூந்தமல்லின்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுது, 80.05ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஈஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் முன்னாடி உதிச்சிடும், வெஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் பின்னாடி உதிக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஜாதகமும், அது இதுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்றது காரணம் என்னன்னா, இங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை. அதாவது இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த பேனாவை, இந்த மாதிரி பேனாவை 1,00,000 பேனாவை ஒரே மாதிரி உருவாக்கணும்னால உருவாக்கிடலாம். ஓகேங்களா? இது செயற்கையின் பேரு. ஆனா நம்ம ஒரு சாப்பிட்ட மாம்பழத்தை பூமியில நட்டு அதுக்கு உரம் போட்டு ஒரு மாமரம் ஆயிட்ட பிறகு எல்லா காயும் பறிச்சிங்கன்னா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காது. ஆனா எல்லா காயும் பாகத்துக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் எல்லா காயும் எடை போட்டீங்கன்னா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காது. இதுக்குதான் இயற்கையின் பேர். அதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி உயரம் இருந்தாலும் கரெக்டா இன்ச்சு டேப் வச்சு அளந்தீங்கன்னா எல்லாருக்கும் மாறுபட்டு இருக்கும், எல்லாருக்கும் முக அமைப்பு மாறுது. ஓகேங்களா? எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை பாக்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஒரே மாதிரி முகவாட்டில் இருக்காங்களா? மாறுபடுது இல்ல? அதனால்தான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைன்னும் போது ஜாதகமும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாது. அது இல்லாத இருக்கிறது எப்படின்னா, ஜாதகத்துடைய இந்த லக்னத்துடைய ஆரம்ப முனைய ஒருவேளை வேகமா போற மாதிரி தான். நீங்க புரியலாம் கேளுங்க சார், நான் சொல்றேன். நான் ஏன்னா 2 நாள்ல கொஞ்சம் அதாவது நீங்க புரிதல் இல்லையா உங்களுக்கு, ஒரு சிலபஸ் முடிக்கணும் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு ஜாதகத்தோட இந்த தலைவிதியை இந்த லக்ன புள்ளி தான் நிர்ணயிக்குது. இதே மாதிரி மற்ற 12 பாவத்தோட புள்ளி தான் நிர்ணயிக்குது. இதுக்குதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவ முனை சொல்றோம். இதுதான் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்குதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஜாதகத்துக்கு இதே மாதிரி லக்னத்தோட டிகிரி போட்டுறேன், அதுக்கு இதே மாதிரி நட்சத்திரம் ஓபன் போடுங்க சார். போட்டுனா அந்த கணக்கு இதோட முடிஞ்சு போயிடுது. இந்த கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? அதாவது நமக்கு ஒரு கப் காஃபி வேணும்னு வச்சுக்கோங்க சார், நேரா கடைக்கு போறோம், தம்பி ஒரு கப் காஃபி கொண்டாப்பா அப்படின்றோம். காஃபி கொண்டாடுறாங்க, சாப்பிட்றோம், பில் வைக்கிறாங்க, பணத்தை கொடுக்குறோம், நேரா வரும். தேவையில்லாம சந்தைக்கு போய் மாடு வாங்க ஆசைப்படக்கூடாது. என்னங்க சார், மாட்டை வாங்காந்து வீட்டுல பால் கறந்து அப்புறம் தான் குடிப்பேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து வேற ஆள் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த கணக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன, இதெல்லாம் இருக்கு.